Good morning students. Welcome to all. Standard 9th subject English Unit 2. Today we will discuss about the poem A Poison Tree question and answer. இன்னைக்கு நம்ம வந்து A Poison Treeல இருக்கக்கூடிய question and answer பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டோட்டலா 4 questions கொடுத்திருக்காங்க. Answer the following question in the sentence or one or two. So poem lines கொடுத்து கீழே என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் மை வார்ம் டிட் எண்ட். ஸோ இந்த லைனோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா, நான் என் ஃப்ரெண்டு மேலே என்ன பண்ணேன், கோபமாக இருந்தேன். பட் ராத் அப்படின்னா என்னதுனாக்கா ஆங்க்ரி, கோபம். ஸோ அந்த கோபத்தை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதனால் எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு. ஸோ இங்கே வந்து ஐங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஐ அப்படின்னு வர்றது எல்லாமே யார், த போயட். அப்போ ஐ ரெஃபர்ஸ் டு தி போயட். போயட் யார் அப்படின்னாக்கா வில்லியம் பிளேக்னு கூட ரைட் பண்ணலாம். ஐ ரெஃபர்ஸ் டு தி போயட் வில்லியம் பிளேக், இல்லை அப்படின்னா ஐ ரெஃபர்ஸ் டு தி போயட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டிட் த ஆங்கர் ஆஃப் த போயட் கம் டு அன் எண்டு. ஸோ இவர் வந்து என்னது, போயட் வந்து ரொம்ப கோவமாக இருந்தார் இல்லையா ஃப்ரெண்டு மேலே, அது எப்படி எண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த ஆங்கர் ஆஃப் த போயட், அதாவது அந்த போயட்டோட கோபம் வந்து கேம் டு அன் எண்டு பிகாஸ் ஹி டோல்டு ஹிஸ் ஆங்கர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். அதாவது அவரோட கோபத்தை அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த கோபம் முடிவுக்கு வந்துருச்சு. சொன்னோன்னா அவரோட கோபம்லாம் போயிடுச்சு. செகண்ட் கொஸ்டின், அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். நான் என்ன பண்ணேன், அந்த கோபத்துக்கு டெய்லி என்னோட பயத்தை வந்து தண்ணீராக ஊற்றுனேன். நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். இரவும் பகலுமாக என்ன பண்ணேன், என்னோட கண்ணீரை அதுக்கு தண்ணீராக ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் இட் ரெஃபர் டு. ஸோ அந்த இடத்துல இட் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து எதுக்கு வாட்டரை வந்து ஊற்றுனேன்னு சொன்னார் இல்லையா, அப்போ அது எதுக்கு ஊற்றுனார், அவரோட கோபத்தை ஒரு மரம் வளர்க்குறதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுறோமோ அதே மாதிரி அவரோட கோபத்தை வந்து பயத்தை வந்து எதுக்கு வாட்டராக கொடுத்தாரு, இட் அப்படிங்கிறது அவரோட கோபம். அப்போது இட் ரெஃபர்ஸ் டு ஹிஸ் ஆங்கர். ஹவு இஸ் இட் வாட்டர்ட். ஸோ அந்த வாட்டர்டை எதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் வாட்டர்ட் வித் ஃபியர்ஸ் அண்ட் டியர்ஸ் ஆஃப் த போயட். அதாவது அந்த போயட்டோட ஃபியர்ஸ் பயத்தையும் டியர்ஸ் கண்ணீரையும் என்ன பண்ணார், என்னவா கொடுத்தாரு, வாட்டராக கொடுத்தாரு. இட் அப்படிங்கிறது எதுக்கு கொடுத்தாருன்னா அவரோட கோபத்துக்கு, இன்னும் கோபத்தை வந்து என்ன பண்ணார், இன்க்ரீஸ் பண்ணார் அப்படின்னா. ஓகே, தேர்ட் ஒன், இன் த மார்னிங் கிளாட் ஐ சி மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச்ட் பெனித் த ட்ரீ. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கிளாட், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எதை பார்த்து அப்படின்னா என்னோட எனிமி அந்த மரத்தின் கீழே என்ன பண்ணி கிடந்தான், இறந்து கிடந்தான். ஸோ அப்போ இவர்கிட்ட இருக்க கோபம் வந்து போயிடுச்சு. அதான் அதோட மீனிங். ஹவு டிட் த போயட் ஃபீல் இன் த மார்னிங். ஸோ அந்த போயட் வந்து மார்னிங் எப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணார்னா, இன் த மார்னிங் த போயட் வாஸ் ஹாப்பி. கிளாட் அப்படின்னாலும் ஹாப்பி, ஜாய். ஸோ அப்போ மார்னிங் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். Who is the foe referred to here. இங்கே foe அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. The foe referred to here is enemy. foeங்கிறது யார் அப்படின்னா enemy. Why was the foe found laying outstretched beneath the tree. ஏன் வந்து அந்த foe enemy வந்து அந்த மரத்துக்கு கீழே என்ன பண்ணா கிடந்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The foe had eaten the apple of enmity and found dead. அதாவது அந்த எனிமி வந்து என்ன பண்ணான் அப்படின்னாக்கா அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டான், இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பிளை சாப்பிட்டதுனால அவங்ககிட்ட இருக்கிற அந்த பகையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இறந்துருச்சு எனிமியோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவர்கிட்ட இருக்கிற அந்த கோபம் வந்து என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஃபோர்த் ஒன், அண்ட் இட் கிரேவ் போத் டே அண்ட் நைட் டில் இட் போர் அன் ஆப்பிள் பிரைட். இரவும் பகலுமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, அந்த கோபம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு.
till it bore an apple bright. எப்படி வந்து ஒரு மரம் வளர்ந்து ஒரு காய் வந்து கொடுக்குமோ, பழம் கொடுக்குமோ, அது மாதிரி என்னோட கோபமும் என்ன ஆயிடுச்சு, அதிகரித்து இப்போ பலன் தரக்கூடிய வகையில் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பலன்னா எதிரியை வந்து அழிக்கக்கூடிய அளவில் வந்திருக்கு அப்படின்னு. who does it refer to? ஸோ இந்த இடத்துல இட் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது வந்து டே அண்ட் நைட்டாக வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவரோட அந்த கோபம் இட். ஸோ அப்போ இங்கே இட் அப்படிங்கிறது எமிட் அப்படின்னாலும் என்னென்னா எமிட்டினாலும் பகை தான். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு எமிட்டி, அதாவது அவரோட பகை. அந்த கோபம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, டே அண்ட் நைட்டாக வந்துருச்சு. இல்லை ஆங்கர் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். வாட் டஸ் ஆப்பிள் சிக்னிஃபை? ஸோ அந்த இடத்துல ஆப்பிள் அப்படிங்கிறத எதை சிக்னிஃபை பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்பிள் சிக்னிஃபைஸ் த ரிசல்ட் ஆஃப் எமிட்டி. ஸோ ஆப்பிள்னால் அந்த மரம் வளர்ந்து எப்படி வந்து ஒரு பழம் கொடுக்குமோ அது மாதிரி இவரோட பகை வளர்ந்து என்ன பண்ணுது, இப்போது ஒரு அழிவை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிசல்ட் ஆஃப் எமிட்டி, அது வந்து அது பகையோட ரிசல்ட்டு. எப்படி வந்து கோபம் இன்க்ரீஸ் ஆக அதிகரிக்க நமக்கு இன்னும் அதிகமாக இருக்குமோ அதுதான் சொல்லியிருக்காங்க. வாட் கிரேவ் போத் டே அண்ட் நைட்? எது வந்து இரவும் பகலுமா வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பகை, கோபம். த எமிட்டி கிரேவ் டே அண்ட் நைட். இரவும் பகலுமா அந்த கோபம் வந்து என்ன ஆகிட்டு இருந்துச்சு, இன்னும் பகை வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் ஒன்று ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வேர்ட்ஸை வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் த சம்மரி பை fill in the given spaces with suitable words. Once the poet was angry with his friend. ஸோ அந்த ஒரு போய்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரெண்டு மேலே ரொம்ப கோபமாக இருந்தார். he expressed his dash and it ended. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார், அவரோட கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார். எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாருன்னு இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆங்கர், அதோட கோபத்தை வெளிப்படுத்தினதால அண்ட் இட் எண்டட், முடிவுக்கு வந்துருச்சு. தே பிகம் ஃப்ரெண்ட்லி, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தா. பட் வென் ஹி கிரேவ் ஆங்கர் வித் ஹிஸ் ஃபோ, ஆனால் அவரோட எனிமி மேலே இருந்த கோபம் வந்து என்ன ஆகிட்டே இருந்துச்சுன்னா இருக்க வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹி டேஸ் இட், ஹி சப்ரஸ்டு, அதாவது இன்னும் என்ன ஆகுச்சு, அவரை வளர வச்சிச்சு. அண்ட் அலோவ்டு ஹிஸ் ஆங்கர் டு க்ரோ, அந்த கோபம் வந்து இன்னும் அதிகரிக்க தான் என்ன பண்ணுச்சு, தூண்டுச்சு. யார் மேலே இருக்கிற கோபம் அப்படின்னா அவரோட ஃபோ, எனிமி மேலே இருக்குது. டே அண்ட் நைட் ஹி வாட்டர்ட் இட் வித் ஹிஸ் டியர்ஸ் அலோவிங் டு க்ரோ. இரவும் பகலுமா என்ன பண்ணார்னா அவரோட கண்ணீர் விட்டு என்ன பண்ணார்னா கோபத்தை இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஹி டேஸ் ஹிஸ் ஃபோ வித் ஃபால்ஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் கன்னிங் ட்ரிக்ஸ். அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபால்ஸ் ஸ்மைல் அப்படின்னாக்கா சிரிக்கிறது அப்படிங்கிறது பொய்யா சிரிக்கிறது. கன்னிங் அப்படின்னா சூழ்ச்சி, சில சூழ்ச்சிகள்லாம் என்ன பண்ணார்னா செஞ்சாராம். யாருக்கு அப்படின்னா ஃபோ, எனிமிக்காக. அப்போது ஹீ ஃபேஸ்டு ஹிஸ் ஃபோ வித் ஃபால்ஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் கன்னிங் ட்ரிக்ஸ். எப்படியெல்லாம் வந்து எனிமியை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சில ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணார். அதான் ஃபேஸ்டு, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு. த ட்ரீ கெப்ட் க்ரோவிங் அண்ட் எல்டர்ட் எ பிரைட் ஆப்பிள். ஸோ இப்போ அந்த மரம் வந்து என்ன ஆகுது, வளர்ந்து பலன் தரக்கூடிய ஒரு பழம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் வளர்ந்துருச்சு. ஸோ அப்போ இவரோட கோபமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விச் டேஸ் ஹிஸ் ஃபோ டு ஈட்டிங் இட் ஸ்டில்தி டியூரிங் த நைட். ஸோ அங்கே இருக்கிறது ஈட்டிங் ஃபோ வந்து எடுத்து சாப்பிடக்கூடிய வகையில் அந்த பழம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அட்ராக்டடாக இருக்குது. which attracted his foe to eating it stealthily during the night. அந்த பழத்தை வந்து எடுத்து அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிட்றாரு. யார் அப்படின்னா அந்த எனிமி. The next morning the poet was happy to see his foe laying dash under the tree. ஸோ அதை எடுத்து சாப்பிட்டோன்னே மறுநாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன் சந்தோஷப்படுறாருன்னா அந்த ஃபோ எனிமி என்ன பண்ணுறாருன்னா லேயிங்னா கீழே விழுந்து கிடக்குறாரு. எங்கே அப்படின்னாக்கா அண்டர் த ட்ரீ. எப்படி கிடந்தானா அவுட் ஸ்ட்ரெச் அப்படின்னா அப்படியே மல்லாந்து கிடக்கிறது. ஸோ அது மாதிரி கிடக்கிறத பார்த்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ அந்த எனிமியும் இறந்துட்டு தான் நினைக்கிறாரு. அந்த எனிமிங்கிறத அவர்கிட்ட இருக்கிற அந்த கோபம் வந்து என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு அப்படிங்கிறதான். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடுவோம்.
First one anchor, second one suppressed, third one phased, fourth one attract, fifth one outstretch. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம போயமில் இருக்கக்கூடிய பாய்சன் ட்ரீ அதில் இருக்கக்கூடிய அப்ரிஷியேஷன் கொஸ்டின் பேராகிராஃப் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, அது ரிட்டன் ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கொஸ்டின் ஆன்சரும் பேராகிராஃபும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னாக்கா, போயம் லைன்ஸ் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ போயம் லைன்ஸ் 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லைனில் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா லாஸ்ட் எண்டிங் வந்து என்ன இருக்கணும், சேமாக இருக்கணும் சவுண்டு. ஸோ இதை பார்த்தோன்னா ஃப்ரெண்டு, எண்டு, ஃபோ, க்ரோ. ஸோ இது ரைமிங் வேர்ட்ஸ், ஃப்ரெண்ட், எண்ட், ஃபோ, கோ. ரைமிங் ஸ்கீம், இப்போ இது ரெண்டுமே என்னவா இருக்குது, சேம் சவுண்டாக இருக்கா, ஃப்ரெண்டு சேமில் முடியுது, அப்போது எண்டு ஏன்னு கொடுக்குறோம். ஃபோ, பி, க்ரோ, பி. அப்போது ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஏபி, ஏபி. தேர்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் த டைட்டில் ஆஃப் த போயம். இதில் இந்த போயத்தில் பார்த்தோம்னா என்ன எல்லாமே என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவரோட கோபத்தை வந்து ஒரு எப்படி வளருது அப்படின்னா, ஒரு மரம் எப்படி வளருதோ அது மாதிரி இவரோட கோபமும் வளருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீயோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது நம்ம டைரெக்டாக சொல்லலை. ஸோ அப்போ அது என்னது அப்படின்னாக்கா மெட்டாஃபர். நெக்ஸ்ட் லைன், அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் அண்ட் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். அதாவது இரவும் பகலுமா என்ன பண்ணேன், அதுக்கு என்னோட கண்ணீரையும் பயத்தையும் அதுக்கு ஊற்றி வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு மரத்துக்கு தான் என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி வளர்ப்போம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவரோட கோபத்துக்கு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ஃபியர் அண்ட் டியர்ஸை தண்ணியாக ஊற்றுனாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணிங்க, டேரெக்டாக ஆஸ் ஸோ லைக் வச்சு கம்பேர் பண்ணலை. ஸோ அப்போ அது என்னது அப்படின்னு சொன்னாக்கா சிமிலி, மெட்டாஃபர். அஸ் ஸோ லைக் வச்சு கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிமிலி. அஸ் ஸோ லைக் இல்லாமல் இன்டைரக்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னதுன்னா மெட்டாஃபர். நெக்ஸ்ட் ஒன் பேராகிராஃப். போயம் டைட்டில் பார்த்தோம்னா எ பாய்சன் ட்ரீ. போயட் யார்னா வில்லியம் பிளேக். இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கர், கோபம் தான் இதோட தீம். எ பாய்சன் ட்ரீ, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் போயம் பை வில்லியம் பிளேக். இந்த பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற போயம் வந்து வில்லியம் பிளேக்கோட ஒரு ஃபேமஸான போயம். was first published in 1794, வால்யூம் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவர் எப்போ அந்த போயமை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, இவரோட பப்ளிஷ் வந்து 1794. The speaker of the poem expressed his anger with his friend. அதாவது அவர் அந்த போயமில் என்ன சொல்லியிருக்கா, என்ன இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவரோட கோபத்தை வந்து ஃபஸ்ட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. he simply told his friend, சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுறாரு, that he was annoyed. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கோபம் வந்து என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. he did not inform his grievance to this foe. ஆனால் இன்னொருத்தவர் மேலே கோவப்படுறாரு, அதை வந்து என்ன பண்ணலை, அவர் சொல்லலை. அது யார் அப்படின்னா அவரோட எனிமி மேலே கோவப்பட்டிருக்காரு, அதை இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ த ஆங்கர் கிரீவ். ஸோ அதனால் அந்த கோபம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஹி வாட்டர்ட் இட் வித் ஃபியர்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கண்ணீரை வந்து அவருக்கு பிடிக்காத விஷயங்களும் அந்த கோபத்தை நினச்சி என்ன பண்ணுறாரு, இன்னும் வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஃபால்ஸ் ஸ்மைல்ஸ் ஆக்டட் லைக் சன்லைட் டு க்ரோ. அதே மாதிரி அவரை பார்த்தா என்னது ஃபால்ஸ் ஸ்மைல்ஸ் அப்படின்னா பொய்யா சிரித்து என்ன பண்ணுறாருன்னா கன்னிங் ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா யூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆப்பிள் ஸ்ப்ரவுட்ஸ் ஃப்ரம் த பாய்சன் ட்ரீ ஆஃப் ஆங்கர். ஒரு ட்ரீ வந்து பெருசாக வந்து எப்படி பழம் ஒரு ஆப்பிள் கொடுக்குதோ அதே மாதிரி இவரோட கோபமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி வளர்ந்து இருக்குது. த ஃபோர் ஸ்டோல் இட் ஃப்ரம் த ஸ்பீக்கர் கார்டன் ஆன் நைட். ஸோ இப்போ வந்து அவரோட அந்த அவரோட இந்த போயட்டோட கார்டனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிளை வந்து யாரோ என்ன பண்ணிட்டாங்க, அந்த எனிமி வந்து என்ன பண்ணிடுறான், திருடிடுறான் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு திருடி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எயிட் த ஆப்பிள். அதை என்ன பண்ணிட்டான், அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டான். த ஸ்பீக்கர் ஃபைண்ட்ஸ் ஹிஸ் எனிமி த நெக்ஸ்ட் மார்னிங் லேயிங் டெட் அண்டர் த ட்ரீ. அந்த எனிமி வந்து இவரோட கார்டனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிளை திருடி சாப்பிட்டதுனால என்ன பண்ணிட்டான், அவன்
நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தோம்னா அப்படியே கீழே வந்து இறந்து கிடக்கிறான். எங்கே அப்படின்னா அண்டர் த ட்ரீ, ஹேவிங் ஈட்டன் த பாய்சன் ஃப்ரூட். ஸோ அந்த பாய்சனான ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால. ஸோ அப்புறம் இவரோட கோபமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எனிமி மேலே இருக்கிற கோபம் வந்து அவரை பழி வாங்கிட்டாரு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா மறுநாள் மார்னிங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். இப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த கோபம் வந்து போயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு ட்ரீயோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.